குல்லு மௌலூதின் யூலது அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம். உலகில் பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்போடுதான் பிறக்கிறது என்று கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகிறார்கள். அந்த குழந்தை யதார்த்தமாகவே அது முஸ்லிம் தான், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பான்புடையதுதான். அது யாருக்கு பிறந்தாலும் சரி, எந்த மதத்தில் பிறந்தாலும் சரி, அந்த குழந்தையின் யதார்த்தமே அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வது. அந்த குழந்தையின் பெற்றோருடைய வளர்ப்பில் தான் அது யூதனாகுவதும் அந்த குழந்தை நசராணியாகுவதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வை அதிகமானவர்கள் மறந்து விடுகிறார்கள். ஆனால் துன்பமும் துயரமும் ஏற்படும் பொழுது அவனை அறியாமலேயே அல்லாஹ்வுடைய நினைவு அவனுக்குள் வருகிறது. ஃபித்ரத்தல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா. மனிதனுடைய உள்ளம் யதார்த்தமாகவே அல்லாஹ்வை சார்ந்துதான் இருக்கிறது. அல்லாஹ்வை நினைவு கூறுவதென்பது இன்றைக்கு இஸ்லாமிய சமூகத்தில் அறவே குறைந்து விட்டது. சில பள்ளிவாசல்களில் முதியவர்கள் மூத்த பெருமக்களால் வாரத்துக்கு ஒரு முறை அல்லது இருமுறை என்று அவன் அருளிய நிஅமத்துகளுக்கும் அவன் அளித்த வாழ்வுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக நிறைய திக்ர் மஜ்லிஸ்கள், நிறைய ஸலவாத் மஜ்லிஸ்கள், இல்லங்களில் நிறைய அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அரங்கங்கள், மஜ்லிஸ்கள் நடைபெற்றது. ஆனால் நவீனம் வளர வளர அறக்குறையாக மார்க்கத்தை படித்த மக்கள் இருக்கிற சமூகத்தில் நிறைய இபாதத்துகளை இல்லாமலாக்கிவிட்டார்கள். நாம் விளங்க வேண்டியது, எனக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் இருக்கிற இந்த தொடர்பில் அல்லாஹ்வை நான் என் ஆழ் மனதில் எந்த அளவுக்கு நினைவு கூறுகிறேன், என் சந்தோஷத்தில் அவனை நான் ஏன் நினைவு கூறுவதில்லை, என்னுடைய வெற்றியில் அவனுக்கு ஏன் நான் நன்றி செலுத்துவதில்லை என்பதை நானும் நீங்களும் சிந்திக்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு பணம், காசு, பதவி, அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை இது அனைத்தும் அவனை சூழ இருக்கும் பொழுது அவன் மகிழ்ச்சி என்னும் மெத்தையின் மீது மிதக்கிறான். அவையெல்லாம் குறையும் பொழுது, அவையெல்லாம் இழந்து போகும் பொழுது, மதித்தவர்கள் அவனை அவமதிக்கும் பொழுது, பணம், செல்வம், காசு அவனை விட்டு குறையும் பொழுது அவன் கடைசியில் வந்து நிற்பது அல்லாஹ்வுடைய வாசலில் தான். அவனுக்கு எங்கும் கிடைக்காத ஒரு நிம்மதியை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அவன் சம்பாதித்தான், நிறைய சேர்த்து வைத்தான், அதில் கிடைக்காத நிம்மதி. அவன் பதவி, அந்தஸ்து என்னும் நிறைய உயரிய பதவிகளில் இருந்தான், அதில் கிடைக்காத நிம்மதி. அல்லாஹ்வை ஆழ் மனதில் நினைவு கூறுவதன் மூலமாக தான் அவன் அதனை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை வல்லவனாம் அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குர்ஆனில் இவ்வாறு சொல்கிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், உள்ளத்திற்கு மன அமைதி, உள்ளத்திற்கு நிறைவும் அமைதியும் அவனை நினைப்பது கொண்டுதான் கிடைக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லித் தருகிறான். அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதென்றால் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன் வாழ்க்கையில் எங்குவெல்லாம் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தியிருக்கிறார்கள், அல்லாஹ்வை நினைத்திருக்கிறார்கள். துன்பங்கள், கவலைகள் பெருமானாருக்கு ஏற்படுகிற நேரத்தில் அல்லாஹ்வோடு தன் உள்ளத்தை ஒன்று சேர்த்தார்கள். அவனுடைய நினைவை தன் உள்ளத்தில்
ஆழமாக பதிய வைத்துக் கொண்டார்கள். ஆரம்ப கட்டத்தில் பெருமானாரை யாரும் புரிந்து கொள்ளாத நேரத்தில் அல்லாஹ் தன்னுடன் இருப்பதை பெருமானார் உறுதியாக நம்பினார். அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இடங்கள் எது? ஐவேளை தொழுகையில் அவனை ஞாபகப்படுத்துவது, தொழுகைக்கு பிறகு திக்ர், தஸ்பீஹ், தஹ்லீல் போன்ற திக்ர்களில் அவனை ஞாபகப்படுத்துவது, அருள்மறையாம் திருக்குர்ஆனை எடுத்து அவனோடு ஐக்கியமாக உரையாடுவது. இன்னைக்கு நம் சமூகத்தில் இழந்து போன ஒரு அமல் என்று சொன்னால் அவனுடைய அருள்மறை திருக்குர்ஆன் வழியாக அவனோடு உரையாடுவது. குர்ஆன் ஓதுவது என்பது அல்லாஹ்வுடைய உரையாடுவதற்கு சமம் என்பதை நாம் விளங்கி வைத்திருக்கிறோம். ஆள் மனதில் அல்லாஹ்வுடைய நினைவை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆள் மனதில் அல்லாஹ்வுடைய நினைவுடையவனுக்குத்தான் அந்த ரப்பின் மீது முழு நம்பிக்கை வரும். அல்லாஹ்வை நம்பினவனை, அல்லாஹ்வை யார் நம்புகிறாரோ அவர்களை அல்லாஹ் ஒரு பொழுதும் கைவிட்டதுமில்லை, ஒரு பொழுதும் அல்லாஹ் அவர்களை கைவிட்ட போவதும் இல்லை. ஒரு கட்டத்தில் சையதுனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் கடலில் குதித்து ஒரு மீனால் விழுங்கப்பட்டு பல நாட்கள் அந்த மீனுடைய வயிற்றுக்குள் இருந்த வரலாறு குர்ஆன் பேசுகிறது. அந்த நேரத்தில் கூட, அவ்வளோ பெரிய சோதனையில் கூட அல்லாஹ்வை ஆள் மனதால் அழைத்தார்கள். குறுகிய நாளில் அவர்களுக்கு விடிவு கிடைத்தது. நபிமார்களுடைய வரலாறில் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் தன்னுடைய மகனார் பல ஆண்டு காலம் கழித்து கிடைத்த அன்பு மகனை அறுக்குமாறு அல்லாஹ் கட்டளையிடும் பொழுது, அல்லாஹுடைய அந்த கட்டளைக்கு இணங்க அவர்கள் அந்த செயலை செய்ய முன் வரும் பொழுது ஆள் மனதில் அல்லாஹ் இருப்பதை அல்லாஹ் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான். இப்ராஹிமே, உங்களை பழி வாங்கவோ, உங்களை இப்படி ஒரு நிஅமத்து கொடுத்ததற்கு பிறகு பறிப்பதோ அல்ல அல்லாஹுடைய வேலை. அல்லாஹ் உங்களை சோதித்தான். உங்க ஆள் மனதில் அவன் இருக்கிறானா என்பதை அவன் சோதனை செய்து பார்த்தான். அவன் கட்டளையிட்டதை நீங்கள் செய்கிறீர்களா என்று அல்லாஹ் சோதித்தான். நரபலி கொடுத்து உங்களை கஷ்டப்படுத்துவதை அல்லாஹ் விரும்பவில்லை என்று அந்த மிகப்பெரிய சோதனையில் இருந்து அல்லாஹ் அவர்களுக்கு விடிவை கொடுத்து தன் ஹலீலாக, தன் உற்ற நேசராக அல்லாஹ் இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்னோர் ஆக்கி கொண்டான் என்று வரலாறு பேசுகிறது. ஆள் மனதில் அல்லாஹுடைய நினைவு இருக்கக்கூடிய ஒருவனை ஒரு பொழுதும் அல்லாஹ் கைவிடுவதில்லை. ஒரு மனிதனுடைய ஆள் மனதில் அல்லாஹுடைய நினைவு இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அவனை வழிநடத்தி கொண்டே, அவனுக்கு உதவி கொண்டே இருப்பான் என்பது நிதர்சனமான உண்மை. அவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை பிரகாரம் அல்லாஹ் அவனுக்கு அருளி கொண்டே இருப்பான். وَمَنْ يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. அல்லாஹ்வின் மீது எவர் உண்மையாக நாட்டம் வைக்கிறாரோ, தவக்குல் எனும் நம்பிக்கை வைக்கிறாரோ, அந்த அல்லாஹ்வே அவனுக்கு போதுமானவனாக இருக்கிறான் என்று அருள்மறை திருக்குர்ஆன் பேசுகிறது. உங்கள் உள்ளத்தில், அடித்தளத்தில், ஆள் மனதில் அவனுடைய நினைவு உங்களுக்கு இருக்குமானால் யாரிடத்திலும் சொல்ல முடியாத, சொல்லியும் தீர்வு கிடைக்காத உங்கள் ரகசியங்களை அவனோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிலையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வீர்கள்.